Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு அதிகாரியை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்குதல் நடத்த முற்படும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. விருத்தாச்சலத்தில் சார் ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் பன்னீர்செல்வம் இவர் பட்டா மாற்றம் செய்ய கோரி ராமர் என்பவர் அளித்த மனுவின் அடிப்படையில் வயலூர் பகுதியில் அளவீடு பணிக்காக சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சம்பத் என்பவர் அளவீடு செய்யும் பணியை தடுத்து நிறுத்தி தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளுக்கு கூட உரிய பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். கோவையில் இருந்து ராமேஸ்வரம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தாராபுரம் அருகே கண்டெய்னர் லாரியின் பின்புறம் மோதியது. தெக்காலூர் சாலையில் அதிவிரைவாக சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கண்டெய்னர் லாரியின் பின்புறம் மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்தனர். 5 பேர் லேசான காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து ஏற்பட்டது. இதை அறிந்த பொதுமக்கள் தீய சக்தி ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததாலேயே இத்தகைய விபத்துக்கள் நேர்வதாக புகார் கூறுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் மாணவர்கள் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆதிதிராவிடர் நல மாணவர்கள் விடுதிக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் சமைத்த உணவு மிகவும் மோசமாக மஞ்சள் நிறத்தில் இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். அத்துடன் தரமற்ற புழுத்து போன அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதையும் விடுதி சமையலாளி ஆட்சியரிடம் காண்பித்து மேலும் அதிர்ச்சியடைய வைத்தார். ஸ்டாலின் ஆட்சியில் ஆதிதிராவிடர் மாணவர்கள் விடுதியில் தரமற்ற உணவுகள் வழங்கப்படுவதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சிறுவனை துரத்தி கடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் நகராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை தெருநாய்கள் அச்சுறுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் முதல் மைல் பகுதியில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய்கள் கூட்டமாக துரத்திச் சென்று தாக்க முயற்சித்துள்ளன. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.